நம்ம ஒவ்வொருவரும் நம்ம படைத்த தேவனோட பேசுறதுக்காக நம்ம உண்டாக்கப்பட்டோம். நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டோம்? நம்ம படைத்த தேவனோட நம்ம பேச முடியும், நாம் உறவாட முடியும். முதல் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குன உடனே ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஒரு அருமையான தோட்டத்தில் அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தார். அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. சாப்பாட்டுக்கு நிறைய கனி விருட்சங்களை கொடுத்தார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். அவனுக்கு தேவைன்னே ஒன்று இல்லாத அளவுக்கு அவன் செழிக்க அவனுக்கு கொடுத்தார். ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நிறைவாக இருந்தது என்று பாரு. அங்கே நதிகள் இருந்தது, நீர்வீழ்ச்சிகள் இருந்தது, புல்வெளிகள் இருந்தது, இயற்கை காட்சிகள் இருந்தது. அதை போல் அங்கே குளிர்ச்சியான தென்றல் காற்று வீசி கொண்டு இருந்தது, நல்ல மலர்கள் இருந்தது, எல்லா கனி விருட்சங்களும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு தோட்டம் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்டதான அந்த தோட்டத்தில் அதனுடைய ஹைலைட், அந்த தோட்டத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் அவனோட பேசுவார், கர்த்தர் அவனோடு கூட பேசுவார் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம அவரோட பேசுறதுக்காக தான் ஆண்டவர் நம்ம உண்டாக்கியிருக்கிறார். எப்போ மனிதன் ஆண்டவருடைய கட்டளையை மீறினானோ அப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ளதான உறவு துண்டிக்கப்படும். அப்புறம் அவரை பார்க்க முடியல, அவரோட பேச முடியல, அவரோட உறவாட முடியல. ஆதாம் என்ன செய்தான்? பயந்து ஓடி ஒளிந்தான். ஆண்டவர் சத்தத்தை எது இனிமையாக இருந்துச்சோ, எப்படா வருவார், நேசரை எப்போ சந்திக்கலாம், அப்பாவை எப்போ சந்திக்கலாம் அப்படின்னு அவளோடு காத்திருந்த அந்த சத்தத்துக்காக, அந்த வாய்ஸ்க்காக காத்திருந்தது. இப்போ அந்த வாய்ஸை கேட்கும்போது பயமாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோட உள்ள உறவு உங்களுக்கு சரியில்லைன்னா அவர் சத்தத்தை கேட்குறது உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமாக மாறி, அது உங்களுக்கு பிடிக்காது. ஜெபன்னா எத்தனை பேர் கஷ்டமா இருக்கு? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறது எது? யூடியூப்ல கேம் விளையாட இப்படிப்பட்ட காரியங்கள் இன்ட்ரெஸ்டா இருக்கா, அல்லது உங்களுக்கு ப்ரேயர் இன்ட்ரெஸ்டா இருக்கா? எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு? எது உங்களுக்கு பரவசமா இருக்கு? ஆண்டவரோட உள்ள உறவு என்னைக்கு துண்டிக்கப்பட்டுச்சோ அப்போ ஏண்டா அவர் வர்றாரு அப்படிங்கிற நிலையில் இருக்கு. ஏண்டா ஜெபத்துக்கு வர்றோம், ஏண்டா அந்த கூட்டத்துக்கு வர்றோம் அப்படி உணர்வு இருக்கிறா? எப்படா அந்த கூட்டத்துக்கு வரலாம் அப்படின்னு உணர்வு இருக்கிறதா? இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவரோட உள்ள உறவு துண்டிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நமக்குள்ள பாவம் இருக்கிறது. பாவம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை என்ன செய்து துண்டிச்சிருச்சு. அப்போ இந்த உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டால், இந்த உறவை ஏற்படுத்தினாதான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். கனெக்ஷனே கட்டாயிருக்கு. ஃபோன், அந்த நாட்களில் ஃபோன் ஒயர் எங்கேயா கட்டாயிடுச்சுன்னு வச்சுருங்க, நீங்கள் இங்கேருந்து ஹலோ ஹலோ ஹலோங்கிறீங்க, அங்கே அவங்களுக்கு ரிசீவ் ஆகவே இல்லை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஜபம் அப்படி தான் இருக்குது. ஹலோ 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறோம், நிறைய பேசுகிறோம். ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை கேட்குறோம். ஆனால் எதையுமே அவர் கேட்குறாரா, அவர்கிட்ட போய் சேருதா அப்படின்னு பார்த்தா நிறைய நேரம் இல்லை. காரணம் என்னென்னா, நமக்கும் அவருக்கும் உள்ளதான உறவு துண்டிக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்டதான உறவு இல்லைன்னா இந்த உறவை முதல்ல ஏற்படுத்திக்கணும். இந்த கனெக்ஷனை கனெக்ட் ஆகணும்.
தேவனோட கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும், நீங்கள் ஆண்டவரோட என்ன செய்ய முடியும், உறவாட முடியும் என்று சொல்லி பார்க்கணும். இந்த ஆதாம் உறவுக்காக, உரையாடுவதற்காக, சம்பாசிப்பதற்காக, தேவனோட பேசுவதற்காக அவன் என்ன செய்தான் என்றால் அவன் உண்டாக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த நாட்களில் இந்த ரேடியோ இருக்கும். இன்னைக்கு எஃப்எம் ரேடியோ இருக்கு, டிவி ஸ்டேஷன் இருக்கு. இந்த ஃப்ரீக்குவென்சி வந்து கரெக்டாக வச்சாதான் நமக்கு என்ன செய்யும், அந்த சவுண்டு வந்து கேட்கும். அப்படிதானே? இல்லை அப்படின்னா வந்து சில நேரம் கரகரன்னு கேட்கும், ஒன்று கிளியராக கேட்காது. டிவியில் அந்த ரேடியோவில் ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதை டியூன் பண்ணி, அதை ஆன் பண்ணி டியூன் பண்ணி கரெக்டாக வச்சாதான் நமக்கு அந்த இது என்ன செய்யும், ரேடியோவில் அந்த சத்தம் கேட்கும், டிவியில் அந்த கனெக்ஷன் ஏற்படும். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எப்பவும் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கார். கர்த்தர் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் சத்தம் எப்பவும் கேட்டுக்கொண்டே இருக்கு. உங்களுக்கு கேட்குதா? கேட்கல அப்படின்னா என்ன காரணம்? கேட்கலன்னா காரணம் என்ன? இன்னும் டியூன் ஆகலை, ஆண்டவரோட அலைன் ஆகலை, அவருடைய சத்தத்துக்கு ஏற்றால இன்னும் அட்ஜஸ்ட் ஆகலை. இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதான காரியம் என்னென்னா, உங்களை டியூன் பண்ணும், உங்கள் மைண்டை டியூன் பண்ணும். நீங்கள் ஆயத்தப்படணும், அந்த ஃப்ரீக்குவென்சி கரெக்டாக வரணும். ஆண்டவர் சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமுடையவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். ரிசீவர் ஆன் பண்ணணும், அப்புறம் சரியாக டியூன் பண்ணுறதான வேலையில் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே இப்போ வாசித்த இந்த வசனத்தில் பார்க்கிறதான வேலையில், வாசித்த இந்த வசனத்தில் யோவான் 10:27 இப்படி வாசிக்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, நான் அவர்களுக்கு முன் செல்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லும். இன்னும் அவருடைய ஆடாவே மாறலை அப்படின்னா, இன்னும் அவருடைய ஆடாகவே மாறலைன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். இங்கே நம்ம ஊர்களெலாம் ஆடு மேய்க்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆடு மேய்க்கிறவங்க முதலாவது ஆடுகள் போயிட்டே இருக்கும், இவங்க பின்னால் இருந்து மேய்ச்சிட்டே போவாங்க. இந்த ஆடு எங்கே போகணுன்னு தெரியாது. சில நேரம் பச்சையாக எங்கேயா பார்த்தா உள்ளே போயிடும், மரத்தை ஏதாவது அதுக்கு விருப்பமான ஆகாரத்தை பார்த்தா வேலையை தாண்டிடும், அதுக்கு வழி தெரியாது, எப்படி போகணுன்னு தெரியாது. ஆனால் எப்ரேய அங்கே நீங்கள் சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா இப்படி இருக்கும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இந்த எப்ரேய மேய்ப்பன் என்ன செய்வார் அப்படின்னா வந்து சத்தம் கொடுத்துட்டே அவர் முன்னால் போவார். எங்கே போகணும், எங்கே புல்வெளி இருக்குது, எங்கே மேய்ச்சல் இருக்குது, எங்கே ஆசீர்வாதம் இருக்குது, இதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். பின்னால் என்ன செய்யும் அப்படின்னா, பின்னால் இந்த ஆடுகள் என்ன செய்யும் அப்படின்னா வந்து மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அது போய்கொண்டே இருக்கும். வேற யாராவது சத்தம் போட்டாங்கன்னு வச்சிருங்க, அந்த சத்தத்தை என்ன செய்யாது, மேய்ப்பன் அந்த ஆடுகள் கேட்காது. வேற யாராவது பேசுனா, வேற யாராவது கூப்பிட்டாங்கன்னா போகாது. இந்த ஆடுகளுக்கு தெரியும் மேய்ப்பனுடைய சத்தம் எது அப்படி. இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆண்டவருடைய மந்தையில் இருந்தா, அவருடைய ஆடுகளாக இருந்தா, இயேசு நம்முடைய மேய்ப்பனாக இருந்தா நமக்கு அவருடைய குரல் கேட்கும். இன்னும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்களை வழி நடத்துகிறாரா? உங்களுக்கு முன்னால் யார் போகிறா? நீங்கள் யார் சத்தத்தை கேட்குறீங்க? உங்கள் வாழ்க்கையில் டிசிஷன் எடுக்கும்போது யார் குரல்? நிறைய குரல் கேட்கும். ஃப்ரெண்ட்ஸ் குரல் கேட்குதா? அல்லது அப்பா அம்மா குரல் கேட்குதா? அல்லது வேற யாராவது ஒரு குரல் கேட்குறதா? இல்லை உங்கள் மனசுலே குரல் கேட்கா? அல்லது தேவனுடைய குரலை கேட்குறீங்களா? ஆண்டவருடைய குரலை சரியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யும். அவருடைய ஆடுகளாக இருந்தால், அவருடைய பிள்ளையாக மாறிட்டேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் கை உயர்த்தலை. நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திக்கிறீங்க, என் உள்ளத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி
இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் மெய்ப்பனாக மாறுகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் மெய்ப்பனாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னா நீங்கள் வழி தப்பி போகவே மாட்டீங்க. அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. ஏன்னா அவர் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பதாக போகிறார். இந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் முன்பதாக போகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் வழி தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை என்று பார்க்கிறோம். எப்பவும் இந்த ஆண்டவர் உங்களோடு கூட உங்களுக்கு முன்பதாய் போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 46:10 எப்படி சொல்லப்படுகிறது? பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். ஸ்தோத்திரம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்ன செய்யணும்? ஆண்டவருடைய குரல் உங்கள் வாழ்க்கையில் கேட்கணும்னா அமைதியாக இருக்கிறது கற்றுக்கொள்ளணும். அமைதியாக இருக்கிறது கற்றுக்கொள்ளணும். நமக்கு இந்த வயசில் அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், அப்படிதானே? வேற என்ன சொன்னாலும் செய்வோம். யூத்தை அமைதியாக வைக்கும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளவேன். அமைதியாக இருக்கும்போது தான் ஆண்டவரை நீங்கள் அறிய முடியும். அமைதியாக இருக்கும்போது தான் ஆண்டவரை குரலை கேட்கணும். நிறைய சத்தங்கள் இருக்கிறது இன்னைக்கு. டிவி சத்தம், மொபைலில் வர்ற சத்தங்கள், உலகத்தில் வருகிற நிறைய சத்தங்கள் இருக்கு. இந்த சத்தங்களின் மத்தியில் நீங்கள் இந்த ஆண்டவருடைய குரலை கேட்கணும்னா அமைதியா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் காலையில் எழும்பும் போது அமைதியாக கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதித்து அதுக்கப்புறம் அமைதியாக குவைட் டைம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? அமைதியாக தெய்வ பிரசன்னத்தில் இருக்கிறதான அனுபவம் இருக்கிறதா? அவசர அவசரமாக ஓடிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன செய்யுங்க, இன்னையிலேருந்து நாளை காலையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பி. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வர்ஷிப் பண்ணு, நல்ல பாடலை பாடி ஆராதிங்க. சரியா? வீட்டில் பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? அதெல்லாம் இனி என்ன செய்யணும். ஒரு டெய்லி ஒரு 1/4 மணி நேரமாவது நல்ல பாடலில் சத்தமாக பாடி கர்த்தரை ஆராதிக்கணும். நல்ல வாயை திறந்து நல்ல நன்றி செலுத்தணும். இங்கேயும் வரும்போதும் அப்படிதான், சர்ச்சில் வரும்போதும் யூத்து நீங்கள் எல்லாரும் உங்கள் சத்தம் தான் அதிகமாக இருக்கணும். உங்களுடைய குரல் தான் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்குறத பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஆண்டவருக்கு எதை செய்தாலும் பெஸ்ட்டாக செய்யணும். அப்போ ஆண்டவரும் உங்கள் வாழ்க்கையில் பெஸ்ட்டாக செய்வார். உலகத்தில் ஆண்டவர் பேசுகிறதான அனுபவத்தை போல ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் இந்த உலகத்தில் இல்லை, அப்படிதானே? நீங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்குற ஒரு நபராக இருந்தால் யூ ஆர் ஃபார்ச்சுனேட். உலகத்தில் நீங்கள் தான் கொடுத்து வச்சாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை அற்புதமாக அவர் உங்களை வழி நடத்துவார். ஆகையினால இந்த ஆண்டவருடைய குரலை கேட்குறதுக்கு என்ன செய்யணும்? காலையில் எழும்பி கொஞ்சம் நேரம் என்ன செய்யுங்க, நல்ல வர்ஷிப் பண்ணுங்க, நல்ல பாட்டு பாடுங்க. பாடல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்ல? இல்லைன்னா பாடல்களை மொபைலில் கூட போட்டு கேளுங்க. கேட்டு அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து பாடுங்க. இப்படி கொஞ்சம் நேரம் கர்த்தரை பாடி ஆராதிக்கும் போது நம்முடைய மனதில் ஒரு அமைதி நேரம் வரும். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். அப்படி அமைதியாக இருக்கும்போது தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை வெளிப்படுத்துவார். அடுத்த வாரத்தில் விசேஷமாக நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தேவனுடைய குரலை கேட்கிறது எப்படி? அங்கே இன்னொரு வசனத்தையும் நீங்கள் வாசிங்க. யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க எல்லாரும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆண்டவரை நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு நமக்கு முன்னால எந்த உருவம் இல்லை, அந்த வசனம் தான் இருக்கு. சேனையிலையும் கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்னு. அப்போ இந்த ஆண்டவரை காணக்கூடாத தேவனை அவர் எப்படி இருக்கிறார்? ஏன் அவரை பார்க்க முடியாது? காற்று இங்கே இருக்கு, காற்று இருக்கா? காற்றை பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. இதே போல தான் ஆவியை நம்ம பார்க்க முடியாது. இந்த ஆவியாய் இருக்கிறதான தேவனை நம்முடைய ஆவி தான் என்ன செய்ய முடியும்? அவரோட தொடர்பு கொள்ள முடியும். நம்முடைய ஆவியில் தான் என்ன செய்ய முடியும்? தொடர்பு கொள்ள. மாம்ச கண்களால் பார்க்க முடியாது, மாம்சத்தினால அவரை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லிப்பார். மூளையினால் அறிந்து கொள்ள முடியாது, நம்முடைய புத்தியினால் அறிந்து கொள்ள முடியாது, நம்முடைய அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது, நம்முடைய
படிப்பினால நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஸ்கூலில் கொடுக்குற எஜுகேஷன் கடவுளை அறியறதுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம மூளையோ நம்முடைய அறிவோ நம்முடைய புத்தினாலோ அவரோட கனெக்ட் பண்ண முடியாது. நமக்குள்ளே இருக்கிற ஆவி, இந்த ஆவியும் தேவனுடைய ஆவியும் தான் ஐக்கியப்படும். இதுதான் ஆண்டவரோட உறவாடுகிறதான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்குறோம். உங்களுக்குள்ள ஒரு ஆவி மனிதன் இருக்கிறான், இதை நீங்கள் உணரணும். இன்னைக்கு நிறைய நேரம் யூத் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்போ ப்ரெசன்ட் ஸ்தோத்திரம், இப்போ ஜாலியாக இருக்கணும். சரீரத்துக்கு 5 சென்சஸ், கண்ணுக்கு இனிமையாக இருக்கணும், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கணும், உடலுக்கு பரவசத்தை கொடுக்க வேண்டும். உடல் ரீதியான காரியங்களை தான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துவோம். இப்போ உள்ளது பரலோகம், மோட்சம், இது அதெல்லாம் யார் பார்த்தா? அதை அப்போ பார்த்துக்கலாம், கடைசியில் பார்த்துக்கலாம், சாகும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான எண்ணம் தான் இன்னைக்கு நிறைய யூத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய உள்ளான உங்களுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், உங்கள் ஆவி மனிதன் இருக்கிறான், உங்களுக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான். எப்படி உங்களுக்கு பசி எடுக்கிறதோ தாகம் எடுக்கிறதோ, இந்த சரீரத்தை நீங்கள் எப்படி பேணுறீங்களோ அதை போல் உள்ளான மனுஷனை நீங்கள் பேணணும். உள்ளான மனுஷனை நீங்கள் பேணணும். உள்ளான மனுஷனுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க? ஒரு நாளில் உள்ளான மனுஷனுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க? சாப்பிட்றது எதுக்காக? சரீரத்துக்காக. ட்ரெஸ் போடுறது எதுக்காக? கண்ணாடி நலன்னு, குளிக்கிறது, தூங்குறது, டிவியில், மொபைலில் காரியங்கள் நீங்கள் செலவழிக்கிற எல்லா நேரத்தையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 22 மணி நேரம், சில நேரம் 24 மணி நேரமும் சரீரத்துக்காகவே நம்ம செலவழிச்சிட்ருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா இனி என்ன செய்யணும்? நம்ம அதை மாற்றிக்கணும். நம்ம உள்ளான மனுஷன் வாழும்போது தான் எல்லாத்துலேயும் நீங்கள் வாழ்ந்துருக்க முடியும். உங்களுக்குள்ளான மனுஷன் ஒருவன் இருக்கிறான், அவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த மனுஷன் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அந்த மனுஷனுக்கு ஆகாரம் என்ன? வேதவாசனம். அந்த மனுஷன் பிரீத் பண்ணுறது, அதுதான் ஜெபம். உள்ளான மனுஷன், நீங்கள் ஜெபம் பண்ணல, பைபிள் வாசிக்கலை, ஆண்டவரோட உறவாடலை, ஆராதிக்கலை, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா உங்கள் உள்ளான மனுஷன் அப்படியே செத்து போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்ய முடியல, இப்படி இதெல்லாம் இருக்க முடியல. பார்த்தா அவங்களால இருக்க முடியல, சரி புழு மாதிரி நெறினா. ஸ்தோத்திரம். ஏதோ தேவையில்லாத இடத்துல கொண்டு ஸ்தோத்திரம். நமக்கு எப்படி வரணும் தெரியுமா? மீனை தூக்கி தரையில் போட்டால் என்னச்சு, அது துடிச்சு எப்படா தண்ணிக்குள்ளே போடுவாங்க அப்படின்னு. இதே போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே வளரணும். சிலருக்கு சர்ச்சுக்குள்ளே அந்த மீனை தூக்கி தரையில் போட்ட மாதிரி துடிச்சிட்டு இருக்கோம், எப்படா இங்கே நெலிக்க அங்கே நெலிக்க. ஏன் அப்படின்னா இந்த உள்ளான மனுஷனுக்குள்ள பலன் இல்லை என்று சொல்லி பார்க்குறோம். உள்ளான மனுஷனில் பலன் இல்லை. ஸ்தோத்திரம். உங்கள் ஆத்மா என்ன செய்யுது? வாழாமல் இருக்கிறது. உங்கள் ஆத்மாவில் ஜீவன் இல்லை, பலன் இல்லை. உங்கள் ஆத்மா பட்டினியாக இருக்குது. உங்கள் ஆத்மாவில் எந்த விதமான உயிரும் இல்லை. அது அப்படியே மரித்த நிலைமையில் இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த ஆவியை உயிர்ப்பிப்பார், ஆவியை லைவ் பண்ணுவார். ஆவி அவரோட கனெக்ட் பண்ணுற. அப்போ தான் என்ன செய்யும் அப்படின்னா அவரோட பேச முடியும். அதுக்கு தான் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். வேதாகமத்தில் பார்க்குறோம், ஒரு தேவ மனுஷன், நான் போன வாரம் சொன்னேன், வானத்திலிருந்து அக்னி இறக்கணுவேன். அது மட்டும் இல்லை, அவன் தேவனோட முகமுகமாக பேசினவன், மழையை பெய்வதற்கு காரணமாக இருந்தவன் என்று சொல்லி பார்க்கணும். அவன் ஜெபம் பண்ணும்போது மழை பெய்யுது, மழை பெய்யக்கூடாதுன்னா பெய்யலை. இப்படி ஒரு வல்லமையான ஒரு மனுஷன். அவனை அந்த தேசத்தில் இருந்ததான ராணி அவளை அவனை கொல்ல போகிறான்னு என்ன உடனே என்ன செய்தான்? உயிருக்கு பயந்து ஓடி அந்த தேசத்து ஒரு எல்லைக்கு ஓடி குகையில் போய் படுத்துக்கிட்டு, போதும் ஆண்டவரே ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? வாழ்க்கையில் சில நேரம் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கலைன்னு சோர்வுக்குள்ளே போகிறீங்களா? இங்கே பாருங்கள்,
அவன் போய் படுத்துட்டு போதும் ஆண்டவரே ஜீவன் எடுத்துப்பான். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல பெருங்காற்று, அப்புறம் தண்டர், அப்புறம் அக்கினி. நிறைய நேரம் ஆண்டவர் வந்தா பெரிய காற்று, முழக்கம், இடி, மின்னல், அக்கினி, இப்படிதான் பயங்கரமா வருவார். நீங்க சீனாய் மலையில ஆண்டவர் இறங்கும்போது அப்படிதான். ஆனா நிறைய நேரம் ஆண்டவர் அப்படி வர்றதில்லை, அந்த பெருங்காற்றுல இல்லை, அந்த இடி முழக்கத்துல இல்லை, அந்த அக்னியில் இல்லை. அதுக்கப்புறம் மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். விஸ்பரிங் வாய்ஸ். அதுக்கு தான் அமைதியாக இருக்கணுங்கிற, அமைதியாக இருக்கணுங்கிற. பைபிளை வாசித்துட்டு கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கும்போது என்ன செய்வார்? உங்கள் ஆவியில் பேசுவார், உங்கள் சிந்தையில் பேசுவார். மனசில் ஆண்டவர் என்ன செய்வார்னா தெய்வ திட்டத்தை உங்களுக்கு சொல்வார். ஆண்டவருடைய குரலை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொல்லிப்பார். உங்கள் எண்ணத்தில் ஒரு சிந்தை வரும், ஒரு தாட் வரும். உங்கள் ஆவியில் ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் இந்த படிக்கிற இந்த பருவத்திலே அல்லது ஒரு சிலர் வேலை செய்து கொண்டு இருக்கலாம். இந்த நாட்களில் தினமும் எல்லா நேரமும் ஆண்டவர் உங்களை வழி நடத்த முடியும். உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு நம்ம யூத்துக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, ரொம்ப ட்ரையாக இருக்கு, வேகா இருக்கு, இருட்டா இருக்கு, அந்தகாரமாக இருக்கிறது. ஒரு பிரைட் ஃபியூச்சர் யாருக்குமே இல்லை. வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய காரியங்களை போராடி தான் பெற வேண்டியிருக்கு. இன்னைக்கு பெற்றோர் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்க, அதனால உங்களுக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் போராடும். லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். நிறைய பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன படித்தாலும் இன்னைக்கு வேலை இல்லை அப்படிங்கிற நிலையில் இருக்கு. கோடிக்கணக்கான இளைஞர்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் அதில் ஆட் ஆக போறீங்க. அப்படிப்பட்டதான இதில் ஆண்டவர் உங்களை எப்படி மாற்ற விரும்புகிறார் அப்படின்னா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. எப்படி ஒரு தண்ணீர் பாய்ச்சின தோட்டம், எல்லாம் மற்றதெல்லாம் வனாந்தரம். உங்கள் கூட வேலை பார்க்குற படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட கம்பீட் பண்ணுறவங்க எல்லாம் அவங்களுக்கு வறட்சியான நிலைமை. ஆனால் நீங்கள் அங்கே சொல்லப்படுற God will guide you continuously. ஒவ்வொரு நிமிஷம் உங்களை வழி நடத்த முடியுங்க. ஒவ்வொரு நிமிஷம் அவர் குரலை கேட்கும். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நம்மோட பேசி நம்ம கைட் பண்றதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கு. பாருங்க, இடைவிடாமல் தொடர்ந்தேர்ச்சியாக ஆண்டவர் நம்மை வழி நடத்த முடியும். அப்படி வழி நடத்தினா உங்க லைஃப் எப்படி இருக்குன்னா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்றை போல இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். யூ வில் பி ப்ராஸ்பரஸ், யூ வில் பி சக்சஸ்ஃபுல். உங்கள் லைஃப் எஃபெக்டிவாக இருக்கும். யூ வில் பி ஃப்ரூட்ஃபுல். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த ஆண்டவர் தொடர்ச்சியாக உங்களை வழி நடத்துறதுக்கு அவருடைய குரலை கேட்கக்கூடியதான நிலைமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி? கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறதுனா எப்படி? மகிழ்ச்சி வருதுன்னா ஆண்டவரை ஆராதிக்கும் போது. சரியா? நமக்குள்ள ஆண்டவர் ஒரு தர்ஸ்ட் வச்சு நல்லா அறிஞ்சுக்கிடுங்க. உலகத்துல எங்க போனாலும் உங்களுக்கு திருப்தி இருக்க. மியூசிக்கோ, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கெட்ட பாவ பழக்கங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். கேம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அது நீங்கள் அதை முடிச்சோன்னு பாருங்க, ரொம்ப துக்கமாயிரும். அதை உங்களை அடிமைப்படுத்தும், வேதனையாக மாற்றிடும். இந்த தேவ பிரசன்னம் ஆராதிக்கிறது அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சொல்ல பிறகு, உங்களுடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொள்ளும். ஜாலி லைஃப் எதுதாங்க? ஜாலியா இருக்கிற இடம்
கர்த்தருடைய பிரசனம். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் போது தான் உங்க ஆத்மா பூரிக்கும், கம்பீரிக்கும். நினத்தை கொழுப்பை உண்டது போல என்ன ஆகும் அப்படின்னா சிக்கன் பிரியாணி, KFC, பர்கர், வேற என்ன, டாமினோஸ்ல பீட்சா, உங்களுக்கு எது விருப்பமா அது சாப்பிட்ட மாதிரி உங்க ஆத்மாவுக்கு என்ன செய்யும்? ஒரு ஆத்மாவுக்கு ஒரு திருப்தி உண்டாகும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய ஆத்மாவில் மகிழ்ச்சியா இருக்கும். ஆத்மா மகிழ்ச்சி அடையும் போது ஆத்மாவில் சந்தோஷமா இருங்க. டிலைட் இன் த லார்ட். டிலைட் எதுக்குள்ள? ஆண்டவருக்குள்ளதான், கர்த்தருக்குள்ளதான் சந்தோஷம், கர்த்தருக்குள்ளதான் மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ளதான் பரவசம், கர்த்தருக்குள்ளதான் நமக்கு எக்ஸைட்மெண்ட். தெய்வ பிரசன்னத்தில் இது பண்ணுங்க, உங்க உள்ளம் பூரிக்கும், உங்க ஆத்மா பூரிக்கும். இப்படி கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும்போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது என்ன செய்கிறாருன்னா, உங்களுக்குள்ள விருப்பங்களை போடுற. நிறைய விருப்பங்கள் வரும், நிறைய ட்ரீம்ஸ் வரும், நிறைய கனவுகள் வரும், நிறைய ஆசைகள் வரும். ஆனா நீங்க தேவ பிரசன்னத்துல இருந்து ஆராதிச்சுட்டு அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னு வச்சுருங்க. ஆண்டவர் ஆராதிச்சுட்டு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அப்போ சில விருப்பங்களை கொடுப்பேன். இப்படிதான் ஆண்டவர் பேசுவார். விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறோம். இன்றைக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களோட பேசி ஒரு சில வாரங்கள்ல நீங்க சொல்வீங்க, ஆண்டவர் என்னோட இதை பேசினார், ஆண்டவர் என்னோட இந்த காரியத்தை என்னோட கூட பேசினார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில ஆண்டவருடைய வாய்ஸை நீங்க ஒரு தடவை கேட்டுட்டீங்கன்னு வச்சிருங்க, அதுக்கப்புறம் எப்படா பேசுவார்னு அவளோட காத்து கொண்டு இருப்பீங்க. அவ்வளவு இனிமையான குரல், அவ்வளவு ஆசீர்வாதமான குரல். அந்த ஒரு சத்தம் போதும் உங்க வாழ்க்கையெல்லாம் திருப்தி ஆகிரும். இந்த மன மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி பரவசமா இருக்கிறதான வேலையில, ஆராதிக்கிறதான வேலையில உங்களுக்குள்ள டிசைர்ஸ் வரும், டீப் டிசைர்ஸ், ஆசைகள் வரும், விருப்பங்கள் வரும், கனவுகள் வரும். இதெல்லாம் என்னது? ஆண்டவர் உங்களுக்குள்ள போடுற. இப்படிதான் ஆண்டவர் உங்களோட பேசுவாருங்க. சின்ன வயசுல உங்களுக்கு சில விருப்பங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? லைஃப் டைம் கோல், ஆம்பிஷன், வாழ்க்கையின் லட்சியம், ஆண்டவருக்காக இதை செய்யணும், என் வாழ்க்கையில இதான் கர்த்தர் வச்சிருக்கிற சில விருப்பங்களை கொடுப்பார். சில இன்ஸ்ட்ருமெண்ட, சில மியூசிக்ல பாடலை பாட ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரா? லைஃப் இன்ட்ரெஸ்ட். 12 வயசுல ஒரு பையனோட பேச முடியும்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் பேச முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். வாழ்க்கையில எது இல்லைனாலும் கர்த்தர் உங்களோட பேசுற அனுபவத்தை பெறணும். அன்னைக்கு இவன் என்ன செய்யறான் அப்படின்னா இவனை கொண்டு சர்ச்சிலே விட்டுட்டாங்க. அவங்க அம்மா குழந்தைக்காக ஜெபம் பண்றாங்க, கேட்குறாங்க. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப நிந்தைய அவமானமா அப்படி டெய்லி அழுவான், டெய்லி நிந்தை அனுபவிப்பான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம், எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா அதை சபையிலே கொண்டு விட்டுருவேன். ஒரு மேபி 4-5 இயர்ஸ்லேயே அவனை கொண்டு விட்டுருப்பான். இப்போ அவனுக்கு ஒரு டீனேஜுக்குள்ளே போகிறான். 12 இயர்ஸ், 12 வயது இருக்கும் அப்படின்னு சரித்திர வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. 12 வயதாக இருக்கிறதான வேளையில் என்ன அப்படின்னா அங்கே ஒரு தாத்தா இருந்தார். அவர் தான் ஆசாரியன், இன்னைக்கு பாஸ்டர் மாதிரி. வயசானவர், ரொம்ப ஊழியம் செய்து வயசாகி அவர் கண்ணு மங்கிருச்சு, ஆவிக்குரிய கண்களும் மங்கி போச்சு. விளக்கு சாமியில் என்ன செய்வான் அப்படின்னா, இது உடன்படிக்கை பெட்டின்னு வச்சிடும். உடன்படிக்கை பெட்டி இதுக்கு பக்கத்திலேயே அவன் படுத்துக்கிடுவான். உடன்படிக்கை, ஆண்டவர் சத்தத்தை கேட்கணுமா, ஆண்டவர் குரலை கேட்கணும்னு விரும்புறீங்களா? எப்பவுமே என்ன செய்யுங்க, உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் இருங்க, தேவ பிரசன்னத்துக்கு அருகாமையில் இருங்க. ஜெபம், வேத தியானம், ஆராதனை, சபை, ஐக்கியம், வாலிபல், இந்த ஃபெல்லோஷிப் இதோட இருக்கணும். இல்லை, அவனுக்கு காலையில் முழிச்ச உடனே பெட்டி முன்னால தான் முழிப்பான்.
அவனுக்கு ஏதாவது கஷ்டம்னா அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது. அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னால்னு அழுவான். நான் தனியாக இருக்கிறேன், யாருமே இல்லை, ஒரு ஆளாக இருக்கிறான் அந்த கூடாரத்தில். எல்லாமே அவன் என்ன செய்வான், அவனுக்கு ஃப்ரெண்டு அந்த உடன்படிக்கை பெட்டி தான். அவன் கஷ்டத்தை சொல்கிறேன், அவனுக்கு துணை அந்த உடன்படிக்கை பெட்டி தான். அவனுக்கு பாதுகாப்பு அந்த அப்படி லைஃபே வந்து உடன்படிக்கை பெட்டியை. இன்னைக்கு உங்கள் லைஃபு தேவ பிரசன்னத்தை, வேத வசனம், ஆவிக்குரிய ஐக்கியம், இதில் நீங்கள் அப்படியே சுற்றி வந்தீங்கன்னு வச்சுருங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களோட பேசுவார், உங்களை உயர்த்துவார். அவனை ஸ்தோத்திரம் அன்னைக்கு இருந்த முழு தேசத்துக்கே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தான். ஆனால் அவன் லைஃப் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து ரொம்ப தனியாக இருந்தான், யார் சத்தத்தையுமே கேட்க மாட்டான், அப்படி இருப்பான். அன்னைக்கு லைட்டு அணைஞ்சிருச்சு. தாத்தாவுக்கு கண்ணு தெரியல, அதனால அந்த லைட்டு அணைஞ்சது தெரியல. காலையில் வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் லைட் எரியும், சூரியன் சன்லைட் வந்த பிறகு தான் இந்த குத்து விளக்க அணைக்கணும். ஆனால் இதுக்கு முன்னாலே அணைஞ்சிருச்சு, தாத்தாவுக்கு தெரியல. டார்க் பீரியட், ஒரு இருண்ட காலம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாத. இன்னைக்கு நம்ம சுற்றி நிறைய இருட்டு இருக்கு. அன்னைக்கு அதெல்லாம் பின்னால் சொன்ன அவங்க பிள்ளைங்க, ஜனங்களுடைய நிலை எல்லாமே மோசமாக இருக்கு. நம்ம இருக்கிற சூழ்நிலை, ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கு. யூ ஆர் லிவிங் இன் அ டார்க் ஏஜஸ். உங்களை சுற்றி நிறைய இருட்டு இருக்கு, ஆனால் இந்த இருட்டின் மத்தியில் ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க செய்வார். எப்போ நீங்கள் ஆண்டவரை குரலை கேட்குறீங்களோ அப்போ இவன் லைட் அணைஞ்சிச்சு. உடனே ஆண்டவர் அவனோட பேசுகிறார். சாமுவேலே, அவன்கிட்ட ஆடிபிள் வாய்ஸில் பேசினார். ஒரு சத்தம் கேட்கு, சாமுவேலே அப்படின்னோடனே அலர்ட்டா எழும்பிட்டான். சில யார் பேசினாலும் தூக்கத்தில் இடியே விழுந்தாலும் எழும்ப மாட்டான். இப்படி இருக்கிறீங்களா? அலர்ட்டா இருக்கிறீங்களா? எத்தனை நேரம் ஜெபம் பண்ணும்போது, தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுற. நான் நிறைய நேரம் பிரசங்கங்களை நிறைய ஆயத்தம் பண்ணுற நேரம் தூங்குற நேரமாக தான் இருக்கும், அல்லது படுத்து இருக்கிற நேரம் தான். அப்படி வசனத்தை அப்படியே மனசில் வச்சு தியானம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ நிறைய விஷயங்களை ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பேன். அப்படி ரிலேட் பண்ணுவார், சில வசனங்களை ஒரு செய்தியாக கொடுத்துருவார். அந்த அளவுக்கு ஆண்டவர். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அலர்ட்டாக இருக்கும். தூக்கம் வரலையா, ஆண்டவர் ஏதோ உங்களோட பேச விரும்புகிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். தூக்கம் வரலன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகிடணும். இன்னைக்கு ஏதோ நமக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறார் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளும். இவன் தூங்கி படுத்துட்டான், ஆனால் இவன் மனசில் ஒரு விழித்து கொண்டே இருக்கிறான். சாம்பேலே, ஆண்டவர் எப்படி கூப்பிட்டாருன்னு தெரியல. அவர் குரல் ரொம்ப இனிமையாக இருந்திருக்கும். அப்படியே குரல் உடனே என்ன அங்கே இங்கேயும் பார்க்குறான். திடீர்னு ஒரு சத்தம் வருது, எப்படி இருக்கும்? உடனே என்ன செய்கிறான்? நேர தாத்தாட்ட ஓடுறான். ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் சிலர் யாரை கூப்பிட்டாலும் என்ன செய்யும்? ஸ்தோத்திரம். காலையில் தவிர இடையில எழும்பவே மாட்டோம். அப்படி ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் தெரியாது. அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், விழித்து இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ சென்சிட்டிவாக. அந்த கூர்மையான காதுகள், ஆண்டவர் சத்தத்தை கேட்குறதுக்கு கூர்மையான காதுகள் வேணும். ஏன்னா பாவம் செய்த ஆதாம் தேவ மனுஷன், அப்புறம் அவரை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இழந்துட்டான். இப்போ ஒரே ஒரு சென்ஸ் என்னன்னா, நம்முடைய காதுகள், ஆவிக்குரிய காதுகளில் தான் அவரை என்ன செய்ய கேட்க முடியும். ஆண்டவரை குரலில் தான் கேட்க முடியும். சரியா? நேரடியாக பார்த்தா நீங்கள் காலி, நல்ல அவருடைய குரலை தான் கேட்க முடியும். இவனுக்கு இந்த சத்தம் யார்? ஐயோ, தாத்தா ஒருவேளை ரொம்ப சுகவீனமாக இருக்கலாம், அல்ல ஏதோ ஒரு உதவி இருக்குது, தண்ணி கேட்குறாரு, எதுன்னு தடன்னு எழும்பி ஓடி தாத்தா ஏலி தாத்தா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி, இவர் என்ன இல்லைப்பா நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ. ஒருவேளை இவனுக்கு ஏதோ மன பிரம்மையாக இருக்கும் போல, ஸ்தோத்திரம், தூக்கத்தில் ஏதோ பார்த்துட்டான் போல, பரவாயில்ல போய் படுத்துக்கோ. திரும்ப ரெண்டாவது அடையும் அதே போல் சத்தம் கேட்கும். அப்படிப்பட்ட அந்த சத்தம் கேட்குறதான வேலையில் திரும்ப என்ன செய்யணும்? அப்போ ஏதாவது ஒரு சத்தம், ஏதாவது ஒரு இது மனசில் ஏதாவது ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கவனமாக கேட்கணும். ஏன் இந்த இது வருது? இந்த சொப்பனை ஏன் வருது? இந்த கனவு ஏன் வருது? ஏன் இந்த வார்த்தை வருது? திரும்ப ஓடுறான். ஓடி போய் தாத்தா கூப்பிட்டீங்களா?
பேரை சொல்லி கூப்பிட்டீங்களா? இல்லப்பா, நீ போய் படுத்துக்க அப்படின்னு. திரும்பவும் சாமுவேலே, ஆண்டவர் பாருங்க ஒரு தடவை நமக்கு விளங்காட்ட திரும்ப பேசுறார். ஸ்தோத்திரம். இவன் ஒரு மந்தமா இருக்கான், இவனை விட்டு தொலைப்பான் அப்படின்னு இல்லை. ஸ்தோத்திரம். அவர் கிளியரா பேச விரும்புறார். அவர் சொல்ல விரும்புறத கம்யூனிகேட் பண்ண விரும்புறார். அவர் நம்மோட பேச விரும்புறார். God is eagerly waiting to speak you. உங்களோட பேசுறதுக்கு அவர் விரும்புறார். ஆமென். ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற எல்லாரோடையும் பேச விரும்புறார். ஆண்டவர் பேச விரும்புறார். என் வாழ்க்கையில் ஆண்டவரே குரலை கேட்கணும், ஆண்டவரே சத்தத்தை கேட்கணும். பாருங்க, திரும்பவும் எஃபர்ட் எடுத்து 3வது முறையும் சாமுவேலே அப்படிங்கிறார். உடனே என்ன செய்யறான்? திரும்பவும் ஓடுறான். பாருங்க எவ்வளவு ஒரு கீழ்ப்படுது. அந்த தூக்க நேரத்திலையும் வந்து ஒரு அலர்ட்டா இருக்கான் பாருங்க. தூக்க நேரத்திலையும் இந்த சத்தம் யாருடைய சத்தம் என்று கேட்க வாஞ்சையோடு கூட இருக்கிறான். இப்பதான் தாத்தாக்கு புரிஞ்சிச்சு, இது வேற யாரும் இல்லை, தேவ சமூகத்தில் படுத்திருக்கிற இந்த இளம் சாமுவேலோட ஆண்டவர் பேசுறார் அப்படிங்கிறத அவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவருடைய குரலை கேட்காட்டாலும் ஆண்டவருடைய குரல் இதுதான் அப்படின்னு அவனை கைட் பண்றதுக்கு சரியாயிருந்தான். இன்னொரு தடவை ஆண்டவர் உன்னோடு கூட பேசினார், ஆண்டவர் உன்னோட கூட பேசினார். நீ என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆயத்தமா? ஆண்டவரே, நைட்டு படுக்கும்போது அல்லது ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இன்னைக்கு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். தாவீது ஜெபம் பண்றா பாருங்க, உம்முடைய வேதத்தின் அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலாம். அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிளை வாசிப்பீங்களா? அப்படி சொல்லிட்டு பைபிளை வாசிப்பீங்களா? உம்முடைய வேதத்தின் மகத்துவங்கள் எல்லாம் பார்க்கிறதுக்கு என் கண்களை திறந்துடலாம். வேதத்துல அது வெறும் வார்த்தை இல்லைங்க, அது மகத்துவம், அது அற்புதம், அது ஆச்சரியம், ஆண்டவருடைய செயல்கள், ஆராய்ந்து முடியாத கிரியைகள். அதை பார்க்கணுங்க. பைபிள் வசனத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு ஈவெண்ட்டும் லைவாக வரணும், உயிருள்ள காரியமாக வரணும். அப்படிப்பட்ட நிலைமையில வாசிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய. ஸ்தோத்திரம். இப்போ எத்தனாவது தடவை? 4 தடவை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன். 4 தடவை. 4வது தடவை கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்யறார்? இன்னும் தெளிவா சாமுவேலே சாமுவேல் 2 தடவை கூப்பிடுறார். 2 தடவை கூப்பிடுறார். பைபிளில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட ஆண்டவர் 2 முறை கூப்பிடுறார், 2 times. இப்போ இந்த சாமுவேலுக்கு பழக்கப்பட்டுருச்சு. அவரு பாருங்க, ஒரு சின்ன பையன்கிட்ட பேசுறார் அப்படின்னு he stood and speak with him. அவர் எழும்பி நின்று பேசுறார். இவன் படுத்திருக்கிறான், ஆனா ஆண்டவர் எழும்பி அவர் நம்மோடு பேசுவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு பாருங்க. நீ சின்ன பையனா இருந்தாலும் உன்னை ஆண்டவர் அசட்டை பண்றதில்ல, உன்னோட ஆண்டவர் பேச முடியும். ஆண்டவர் பேசுறதுக்கு ஒரு வயது வரம்பே கிடையாது. ஆண்டவர் எவரோடையும் பேசுவார். ஆண்டவர் பேசுறதுக்கு எந்த பின்னணியத்தையும் அவர் எதிர்பார்க்கிறது இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திர, கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே என்னோட பேசுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் பாருங்க, அந்த சின்ன பையன்ட்ட என்னென்ன காரியங்கள் எல்லாம் பேசுறாரு பாருங்க. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஏலியின் குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். நியர் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் அவனை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யணும். இதெல்லாத்தையும் ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைண்டா. கர்த்தர் அப்படி உணர்த்தக்கூடிய நிலைமையில ஸ்தோத்திரம் பாருங்க, ஒரு பல வருஷம் நடக்க போற காரியத்தெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்து. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யற காரியங்கள், நம்ம பட்டணத்துல நடக்கிற காரியம், இதெல்லாம் ஆண்டவர் சொல்ல முடியுங்க. இந்த வருஷம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யார் எலெக்ட் ஆக போறா அதை கூட ஆண்டவர் உங்களோட பேசும். நிறைய விஷயங்களை பேசுவாருங்க, ரகசியங்களை பேசுவார். பின்னால் நடக்க போற காரியங்களை ஆண்டவர் உங்களோட பேசுவார். இதுக்கப்புறம் சாமுவேல்ட்ட ஆண்டவர் நிறைய முறை பேசினார். ஒரு தடையா வேற யார்ட்டையா போனானா, நீங்க பேசுனீங்களா, யார் என்ன கூப்பிட்டீங்க? அவனுக்கு தெரியும் இது யாருடைய குரல். இந்த சத்தம் அவன் பழகிட்டான். Are you familiar with the voice of God? ஆண்டவருடைய வார்த்தையோட எத்தனை பேர் பழக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை பேருக்கு பழக்கமா இருக்கு? ஆண்டவர் இப்படிதான் பேசுவார். அவர் சத்தம் எனக்கு தெரியும்.
பாருங்க, மரியாள் ரொம்ப துக்கமா இருக்கிறான். இயேசு மரித்து போனார், இயேசு மரித்து போறான். கவலை, அழுறா, தூங்கவே இல்லை. 3 நாள் தூங்கவே இல்லை. இருட்டோட கல்லறைக்கு போயிட்டான். ரொம்ப அவளோட இருக்கிறான். இயேசு அவளை பார்த்து, மரியாளே, அந்த கண்ணை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா பாரு. ரபூனி, இது என்னுடைய இயேசுடைய சத்தம், இது ஆண்டவருடைய சத்தம். ஆண்டவர் பேசுற குரல்ல வாழ்க்கையில வித்தியாசம் கண்டுபிடி. ஒரே குழப்பமா இருக்கு. யார் பேசுற? பிசாசு பேசுறானா, ஆண்டவர் பேசுறானா? நான் என் மனசுல வர்றதா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அப்படி இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஒரே ஒரு தடவை கேட்டு பழகி பாருங்களேன். இன்னைக்கு ஒரே ஒரு தடவை கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஸ்தோத்திரம். கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க சீசர்கள். கடல்ல தத்தளிச்சு கொண்டு இருக்கிறதான சீசர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அமிழ்ந்து போவாங்க. அங்க ஒரு ஆவி அப்படியே மேல வருது. கால் தண்ணிக்கு மேல, அலைக்கு மேல 15 அடி உயரம். அதுக்கு மேல ஒருத்தர் வர்றாருன்னா எப்படி இருக்கும்? அது நடுராத்திரி, ஆங்காஞ்சாமம். பயந்து நடுங்கிட்டாங்க. அப்ப இயேசு சொல்றார், பயப்படாதே, நான் தான். இந்த டோன் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆண்டவருடைய வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இயேசுடைய குரலை கேட்டு பழகின அந்த பேதுருக்கு தெரிஞ்சிச்சு, நீரே ஆனால் நானும் இந்த கடல்ல நடக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய குரலை கேட்டு பழகிருக்குங்களா? அது ரொம்ப இனிமையானதுங்க. அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையெல்லாம் திருப்தி ஆக்கிடும். ஆண்டவர் பேசுற அவருடைய சத்தத்தின் ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்தரமும் மாறிடும். உங்க ஏக்கங்கள்லாம் மாறிப்போம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலை மாற்ற ஒரே ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய குரலை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருப்பீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்க பாருங்க, இயேசு எம்மாவூர் சீசர்களோட கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசிட்டே வர்றார். ஒரு 8-10 கிலோமீட்டர், ஒரு 2 மணி நேரம்னு வச்சுக்கணும். நடந்து பேசிட்டே வர்றாரு. தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்றாரு. இப்படி சொல்லப்பட்டிருக்கலாப்பா, இயேசு உயிரோடு எழும்புவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணுமே புரியல. கூட வர்றாரு, பேசிக்கிட்டே வர்றாரு. ஒரு வார்த்தை கூட ஆண்டவருடைய வார்த்தைன்னு அவங்களுக்கு யாரோ வழிபோக நல்ல பைபிள் படிச்சிருப்பார் போல. இவர் விஷயம் தெரிஞ்ச ஆளா இருக்கிறார் போல. சரி, நம்மளே பயந்து வர்றோம், வழி துணைக்கு இன்னொரு ஆள் வர்றாரு, இவரோட சேர்ந்து போயிடுவோம். ஸ்தோத்திரம். எப்போ அந்த போர் சேவர்கள், ரோம அரசாங்கம் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கு, இயேசுவை பிடிச்சாச்சு, இனி கூட இருக்கிறவங்கலாம் பிடிக்கணும் அப்படின்னு இவங்க பயந்து போயிட்டு இருக்கிறாங்க. வழி துணைக்கு பரவாயில்ல ஒருத்தர் வந்திருக்கிறார். அப்பதான் வந்து அவர் பேசுற பார்த்த உடனே சரி வந்து எங்களோட தங்கிரும். அவளை வருந்தி கேட்கிறான். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவரே குரலை கேட்க முடியலன்னா கொஞ்சம் ஆண்டவரே என்னோட வந்து தங்குங்க. ஸ்டே ஆன். கொஞ்சம் தங்கி இருங்க, காத்திருங்க. அவர் பிரசன்னத்துல கொஞ்சம் காத்திருந்து பாருங்களேன். அப்ப பாருங்க, இயேசு அந்த அப்பத்தை எடுத்து அப்படியே ஆசீர்வதிச்சு அதை பிக்கிறார். அந்த பிக்கிற அந்த விதம் இதுக்கு முன்னால அவர் செய்தார். இயேசு பிக்கிற மாதிரிலாம் இருக்கு. அப்படியே கண்ணு திறக்குது, குரலை கேட்கிறாங்க, கொழுந்து விட்டு எரிகிறது, வாழ்க்கை மாற்றப்படுகிறது என்று பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இயேசுடைய அசைவுகள், அவருடைய ஸ்தோத்திர வெளிப்பாடுகள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க பாருங்க, சாமுவேல் அப்படின்னால இந்த பெயருக்கு அர்த்தம் என்ன? டு ஹியர். சாமுவேல் என்றால கேட்குற. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பேசுற கேட்குற ஒரு ஆளாம். ஹல்லேலூயா. அவன் அப்படி இருந்ததுனால அன்றைக்கு தேசத்துல பெரிய ஆளா மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பெரிய தலைவனா, ஒரு பெரிய தீர்க்கதரிசியா, தேச அளவில் அறியக்கூடிய நிலைமையில நிறைய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஆளாய் மாறினான். இது வரைக்கும் அவனுக்கு அத்தாரிட்டி யார்? அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்துல யார் சொல்றது? ஏலி சொன்னா கேட்பேன். எனக்கு தலைவன் அவரு தான், எனக்கு தலைவன் இந்த ஏலி தான்.
ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஹியர் ஆஃப்டர், ஸ்தோத்திரம், உனக்கு 7 எல்லாம் அத்தாரிட்டி. ஸ்தோத்திரம், நான் தான் உன்னுடைய அத்தாரிட்டி. என் வார்த்தை தான் உனக்கு அத்தாரிட்டி. என் வார்த்தை, ஸ்தோத்திரம், த ஹை அத்தாரிட்டி. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டு பழகிருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டு பழகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும். மிக ஆசீர்வாதமாக. அவர் பேசும்போது தனியாக பேசுவார். அவருடைய சத்தம் எப்பவுமே பர்சனலாக வரும். பர்சனலாக வரும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பர்சனலாக இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு அடிக்கடி வலியுறுத்து. தனியாக ஆண்டவரோட ஸ்தோத்திரம் பேசுகிற அனுபவத்தை அடுத்த வாரம் வரும்போது 1-2 சாட்சிகளையாவது நான் கேட்கணும். நான் அப்படி தனியாக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், வேதத்தை வாசித்துட்டு இருந்தேன். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் என்னோட கூட பேசினார் அப்படிங்கிறதான ஒரு அனுபவம். பர்சனல், தனிப்பட்ட முறையில் உங்களோட பேசுவேன். தனிப்பட்ட முறையில் உங்களோட பேசுவேன். உலகத்தெல்லாம் படைத்த தெய்வம் உங்களோட பேசுறது எவ்வளோ இனிமையான அனுபவம். 12 வயசு சாமுவேலோட பேச முடியும்னா இங்கே இருக்கிற எல்லாரோடையும் ஆண்டவர் பேச முடியும் என்று சொல்லிப்பான். சில நேரம், நிறைய நேரம் நம்ம பார்த்து தொடணும், ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்திலே இருக்கிறாங்க. ஆனால் சில நேரம் அப்படி உணர முடியாத நிலைமையில் நமக்கு இட்ஸ் நாட் டேஞ்சிபிள். நீங்கள் பார்த்து தொட்டு பேசுகிற மாதிரி ஒரு நபராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய குரலை உங்களுக்கு கேட்கும். வாய்ஸ், அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோட அவருடைய சத்தத்தை கேட்பீங்க. அவருடைய சத்தம், அவருடைய சத்தம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா என்ன செய்ய, அவருடைய சத்தம் முக்கியமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் பேசுவார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் எப்பவுமே டெய்லி உங்களோட பேசுவார். ப்ரெசன்ட், ஆல்வேஸ் ப்ரெசன்ட். அதனால தான் ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது என்னது, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் நேற்றே தேவன் அல்ல, இன்றைய தேவன். டெய்லி உங்களோட பேச முடியுங்க. டெய்லி உங்களோட ஆண்டவர் பேச முடியும். டெய்லி எவ்வளோ, என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறதில்ல, டெய்லி ஆண்டவர் உங்களோட பேச முடியும். ஆண்டவர் உங்களோட பேச முடியும். ஆண்டவர் உங்களை குறித்து, அவரை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவரோட உறவாட முடியுங்க, அவரோட பேச முடியுங்க. ஸ்தோத்திரம். அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அது பாருங்க, டெய்லி உங்களோட பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு வச்சிருக்கிறேன். யாருக்கும் கிடைக்காத ஒரு ஃப்ரெஷ் வேர்டை ஆண்டவர். இந்த பைபிள் எல்லாம் எழுதப்பட்ட வார்த்தை. இந்த பைபிள் எல்லாம் ஸ்தோத்திரம் யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்டதான வெளிப்பாடு. ஆனால் இதை வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுவார் பார்த்தீங்களா, அந்த ரீமா, ஸ்போக்கன் வேர்டு, அந்த வார்த்தையை, ஒரு வார்த்தையை என்ன செய்வார். இயேசு பாருங்க எப்படி ஜெயித்தார், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் என்ன செய்கிறாரு, பசியா இருக்கிறாரு. பிசாசு சொல்ற அந்த கல்ல அப்பமாக்கும் அப்படிங்க, கல்ல அப்பமாக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, பிசாசை ஜெயிக்கணும். அவர் வேதத்தை நல்லா படிச்சு வச்சிருக்கிறார். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க, நல்லா தானே இருக்கும். பசியா இருக்கு. பசியா இருக்கும்போது என்ன செய்ய, சேஷபுத்திர பாகத்தே ஒருத்தன் பைபிளில் பார்க்கும்போது பசியாக இருக்கும்போது, லைஃப்பில் நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதம் எழுந்து பசியில் என்ன நிறைய சண்டைக்காரன்னு பசி. யூத் கேம்பில் பார்த்தா சாப்பாட்டில் தான் டம்ளர் பிளேட்டெல்லாம் உடைச்சி போட்டுருவாங்க. பசி. ஆனால் பசி வரும்போது கூட ஆண்டவர் சொல்லு பாருங்க, கரெக்டாக அந்த வார்த்தை, ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்குறார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழை. அந்த ஒரு வார்த்தை பிசாசு அப்படியே என்னது, ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் வர்ற சோதனை போராட்டத்தை ஆண்டவரே ஒரு வார்த்தையை கொடுங்க. பாவ சோதனை வருது, நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே ஒரு வார்த்தையை கொடுங்க, கொடுப்பார். அது அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா பிசாசு ஓடிப்போம், பிசாசு தோற்கடிப்போம். அந்த சோதனையை மேற்கொண்டுருவீங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து வெற்றி பெற்று. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை குரலை கேட்கணும். ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், எப்பவும் பெட்டிக்கு அருகாமையில்
க்ளோஸ் வித் காட். ஆண்டவர் பேசுகிற இடத்துல எங்கேயா இருக்கக்கூடாது. எப்பவும் மொபைல்லே இருக்கக்கூடாது. எப்போவும் தூங்கிட்டே இருக்கக்கூடாது. எப்பவுமே என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாத இடத்துல இருந்தால் பேச மாட்டேன். ஆண்டவர் க்ளோஸாக இருந்துச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஒரு அமைதியான இடம். டெய்லி என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு வேதத்தை தியானம் பண்ண, அடுத்த வாரம் அந்த குவைட் டைமையும் சேர்த்து உங்களோட பேசுவேன். அமைதியான நேரம். எப்படி வேதத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுவார். வேத தியானம் எப்படி பண்ணுறது, அதுதான் அடுத்த வாரம் நம்ம இது பண்ண போகிறோம். ஒரு தனி இடம். அப்படியே என்ன செய்யுங்க? நல்ல வேதத்தை கொஞ்சம் வாசிங்க, சத்தமாக வாசிங்க. அப்புறம் என்ன செய்யுங்க? அதை அப்படியே என்ன செய்யும்? தியானம் பண்ண. அது உங்களுக்கு அது உயிருள்ள ஒரு சம்பவம்னா அப்படி வரணும். அதை என்ன செய்யுங்க? அப்படியே இமேஜின் பண்ணுங்க, அதை கற்பனை பண்ணுங்க, அதை தியானம் பண்ணுங்க, அதை யோசிங்க, அதை தியானம் பண்ணுங்க, அதை திங்க் பண்ணுங்க. நல்ல வாஸ்து பிரிச்சமான வசனம் இருந்தால் மனப்பாடம் பண்ணிடுங்க. அப்படியே என்ன செய்யுங்க? அந்த வசனத்தை வாசித்துட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார். உங்கள் மனசில் பேசுவார். சில சிந்தனைகளை கொடுப்பார், சில தாட்டை கொடுப்பார். இன்னும் வருகிற வாரங்களில் இன்னும் இதனுடைய டெவலப்மெண்ட்டை இன்னும் உங்களோட சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்று விரும்புகிறேன். அங்கே அதாவது இன்னைக்கு உலகம் முழுவதும் இருட்டாக இருக்குது. ஏற்கனவே சொன்னேன், உலகம் முழுவதும் இருட்டார் அப்படிதானே? அன்னைக்கு எகிப்து முழுவதும் காரிருள் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் லைட் இருந்துச்சுங்க. இஸ்ரவேல்ல இருந்த அவங்க வேலை செய்யறதுக்கு லைட் இருந்துச்சு, அவங்க சமைக்கிறதுக்கு லைட் இருந்துச்சு, அவங்க மிருக ஜீவன்களை கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு மட்டும் லைட் இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவரே குரலை கேட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், நீங்க இருள்ல நடக்க மாட்டீங்க. உங்க ஃபியூச்சர் குழப்பமா இருக்காது. நீங்க டிசிஷன் எடுக்க தடுமாற மாட்டீங்க. உங்க லைஃப்ல என்ன ஆண்டவர் வழி என்னன்னே தெரியல, எப்படி போகணுன்னே தெரியல, என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல, இப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க? நீங்க குழம்ப மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு லைட். இருளிலே ஹல்லேலூயா அவர் வெளிச்சமா இருப்பார். இருளில் நீங்க நடக்க மாட்டீங்க. அவருடைய வார்த்தை உங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். நீதிமாந்தே வெளிச்சம், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். பிரைட்டர் அண்ட் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர். இன்னைக்கு இந்த ஆண்டவரை குரலை கேட்க, ஆண்டவர் பேசுறத, அவருடைய செயல்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் என்ன செய்யும்? பிரைட்டர் அண்ட் பிரைட்டர். 6 மணிக்கு ஒரு வெளிச்சம், 9 மணிக்கு ஒரு வெளிச்சம், 11 மணிக்கு ஒரு வெளிச்சம், உச்சி வெயில், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல. அவரை பின்பற்றினா நீங்க இருளில் போக மாட்டீங்க. வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் ஸ்தோத்திர ஹல்லேலூயா ஆண்டவர் முன்னால போறேன். அவர் சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு போற ஸ்தோத்திரம். அவர் எனக்கு முன்னால போறதுனால எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை, என் ஸ்டடீஸை குறித்த பயம் இல்லை, என் வாழ்க்கையில் யாரை குறித்தும் எனக்கு பயம் இல்லை. என் ஃப்யூச்சர் பத்திரமா இருக்கு. ஆண்டவர் எனக்கு முன்னால் போயிட்டே இருக்கார். ஆண்டவர் எனக்கு முன்னால் போயிட்டு இருக்கிறாரு. அதனால ஸ்தோத்திர, இருட்டை கண்டோ, எதிர்காலத்தை கண்டோ, என்னுடைய ஃப்யூச்சரை கண்டோ, நான் என்ன வேலை செய்ய எதுக்கும் பயப்பட மாட்டேன். அவர் முன்னால் போகிறேன். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அவருடைய குரலை கேட்டு பழக விரும்புகிறீங்க? முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும். அப்புறம் அவருடைய குரலை கேட்பீங்க. இதுவரைக்கும் இந்த இயேசு என் உள்ளத்தில் இல்லை, என் பாவம் மன்னிக்கப்படலை, நான் இயேசுடைய பிள்ளையா இல்லை, இன்னும் ஆண்டவருக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தவறு பாவம் இருக்கிறது போல உணர்ந்தீங்கன்னா இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. இன்னைக்கு கரெக்டாக அடுத்த வாரம் வரும்போது நிறைய பேர் ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது பேசுவார், உள் உணர்வில் பேசுவார், சில விருப்பங்களை கொடுப்பாரு, சில சத்தத்தை. உங்கள் அப்பா அம்மா பேசும்போது கூட ஆண்டவர், சில நேரம் உலக மனுஷர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு செய்தின்ற ஒரு தீமை எனக்கு கொடுப்பார். ஆண்டவர் இப்படிலாம் பேச முடியுங்க. அவங்க என்னத்தையோ பேசிகிட்டு இருப்பாங்க,
ஆனால் அவங்ககிட்ட இருந்து ஒரு இதுதான் தீம் அப்படின்னு ஆண்டவர் கொடுப்பார். ஒரு பிரச்சனையை, ஒரு நடக்கிற ஒரு சூழ்நிலையை காட்டி ஆண்டவர் ஆண்டவர் God has million ways. அவர் பேசுறதுக்கு 10 லட்சம் வழிகள் இருக்கு. ஒன்னே ஒன்று, கேட்குற காது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இன்னையிலேருந்து நைட்டு படுக்கும்போது ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் பேசுகிறேன் ஒரு வசனத்தை மனசில் வச்சுட்டு படுங்களேன். அல்லேலூயா. நிறைய நேரம் நான் செய்தி ஆயத்தம் பண்ணுறது அப்படிதான். அப்படியே பைபிள் வசனத்தை மணிக்கணக்காக ஆண்டவர் பேசிட்டு இருப்பார். ஒரு வசனத்துல இருந்து நிறைய விளக்கங்களை கொடுத்துட்டே இருப்பார். ஆண்டவர் பேசுகிற குரலை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் தாங்க ஜெயிக்கிறவங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் சாதிக்கிறவங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல் இருப்பீங்க. உங்கள் லைஃப் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர், அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல இருக்கு. நம்ம எல்லாரும் தலைவணங்கி ஜெபிக்கலாம். ஆண்டவர் உள் உணர்வுல பேசுவார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேசுவார். சூழ்நிலைகளின் மூலமாய் பேசுவார். உனக்கு சில விருப்பங்களை கொடுப்பார். எல்லாத்தை விட மிக முக்கியமானது ஆண்டவரை வார்த்தையினால பேசுவார். ரீமாவா வரும். வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் ஸ்தோத்திரம் அதை அப்படி உயிருள்ள வார்த்தையை ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஒரு வசனம் மட்டும் அப்படி ஹைலைட்டா தெரியும். இதாங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை. செய்தியில ஒரே ஒரு வார்த்தை உங்களை தொடுற மாதிரி இருக்கும். அதான் ரீமா, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. அதான் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். செய்தி மூலமா பேசுவார், பாடல்கள் மூலமா பேசுவார், ஆராதிக்கும் போது பேசுவார், உள் உணர்வுல பேசுவார். நீங்க நடந்து போகும்போது உலகத்துல நடக்கிற காரியங்கள் மூலமாய் பேசுவார். ஆண்டவரே, ஒருவேளை இந்த ஆண்டவரோட ஒரு உறவு இல்லைன்னா, இசப்பா எல்லாரும் உண்மையா சொல்லுவோமா, ஆண்டவரே உங்க குரலை கேட்கறதுக்கு என் உள்ளத்துல எந்த பாவம் தடை இருந்தாலும் எங்களை கிருபையா மன்னிங்க ஆண்டவரே. ரத்தம் கொண்டு கழுவி சுத்திக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுமா. வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, உங்க குரலை கேட்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் பெயர், புகழ், படிப்பு, அந்தஸ்து, பதவி, வேலை, கோடீஸ்வரனா மாறணும், உலகத்துல சாதிக்கணும், இது எல்லாத்தை விட உங்க குரலை கேட்கணும் ஆண்டவரே. தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பா. இன்னையிலிருந்து ஆண்டவரே நான் உங்க குரலை கேட்கணும் ஆண்டவரே. உங்களை குரலை கேட்டு வளரணும் ஆண்டவரே. நீங்க முன்னால போயிட்டே இருக்கணும் ஆண்டவரே. உங்க சத்தத்தை கேட்டு நான் நடந்துட்டே வரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எல்லாருக்கும் இருட்டா இருந்தாலும் எங்களுக்கு மட்டும் வெளிச்சம் இருக்கும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்தகாரத்துல இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு வெளிச்சம். நாங்க கேட்டு பழகி உங்க குரலை நாங்க எந்த சூழ்நிலையிலும் நாங்க கேட்கக்கூடிய நிலைமையில மாறணும் ஆண்டவரே. இயேசுவே நாங்க ஜெபம் பண்ணுவோம். சேஷமா வேதத்தை தியானம் பண்ண, அமைதியா இருந்து பைபிளை வாசித்து தியானம் பண்ணி நீங்க பேசுற குரலை கேட்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும், என்ன தீர்மானம் எடுக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எங்களை கைட் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வேதத்தை வாசிக்காம ஆண்டவரே, வேதத்துல இருந்து உங்க குரலை கேட்காம அந்த நாளை ஆரம்பிக்க மாட்டோம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படி சொல்லுமா, வலது கரத்தை உயர்த்தியான உங்க குரலை கேட்காம ஆண்டவரே நாங்க அந்த நாளை ஆரம்பிக்க மாட்டோம். உங்க இனிமையான குரலை கேட்கறதுக்கு அப்படிப்பட்ட கிருபையைத்தார். இங்க இருக்கிற எல்லாரும் சாமுவேல்களாய்மா கர்த்தர் இடத்துல கேட்டவன், கர்த்தர் பேசுகிறதை கேட்டவன். நாங்க எல்லாரும் அப்படி மாறினான நீங்க பேசுறத கேட்கிற ஒரு ஆளா மாற ஆண்டவரே துதிக்கிறோப்பா. உலகத்துல நிறைய சத்தங்களை கேட்டு சோர்ந்து போய் வெறுமையா வேதனையோட இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில விரக்தி, சோர்வு, திருப்தி இல்லாத வாழ்க்கை, வறண்ட வாழ்க்கை, உங்க குரல் ஒன்றுதான் எங்களை ஆண்டவரை செழிப்பாக்கு, இனிமையா. அந்த இனிமையான குரல்ல கேட்டு வழி நடத்தப்பட நல்ல மெய்ப்பனை உம்முடைய குரலை கேட்டு உங்களுக்கு பின்னால வர உதவிச்சு ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.